வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்முடைய பர்வின் கிச்சனில் இதுவரைக்கும் கிச்சன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது சம்மந்தமான விஷயங்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த மலர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், மருத்துவ குணம் கொண்ட செம்பருத்தி பூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுக்கு செம்பருத்தியை விட இந்த ஒற்றை செம்பருத்தியில் மருத்துவ குணம் அதிகம் உண்டு. இந்த ஒற்றை செம்பருத்தி உடம்புக்கு மிகவும் நலன் தரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துக்கங்க. அதுவும் இதில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய இந்த மகரந்தத்தை நீக்கிட்டு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த பச்சை காம்பை நீக்கிட்டு இந்த இதழ்களை மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 6-7 பூவில் உள்ள இதழ்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு மினுமினுப்பு, ஒரு அழகு கொடுக்கும் பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்றது மூலமாக இரத்த அழுத்த நோயிலிருந்து பாதுகாக்கப்படுறோம். இரத்தம் அங்கங்கே கட்டி கொண்டு ஒரு சிலருக்கு நரம்புகளில் இரத்த அடைப்பு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி விஷயத்தில் இருந்து நமக்கு நிறைய நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் இயல்பாக நல்ல முறையில் இயங்குவதற்கு இந்த செம்பருத்தி மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதாவது இது நம்ம வீட்டு தோட்டத்தில் பூக்கின்ற சாதாரண ஒரு மலராக தான் நம்ம நினைக்கிறோம். இது பூஜைக்காகவும் மருத்துவத்துக்காகவும் மட்டுமே பயன்படுத்துறது மட்டும் இல்லை, இதுவும் போக நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது செம்பருத்தி பூவில் பார்த்திங்கன்னு சொன்னால் கோல்டு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் தங்க பவர் உள்ள ஒரு மலர்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை தினமும் சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்பும் தங்கம் போல் ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து 41 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அதை அறிய முடியும் பார்த்துக்கங்க. அதாவது மாத்திரை மருந்துகளில் மட்டும்தான் இந்த மாதிரியான நிவாரணங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரியான இயற்கை பொருட்கள் நம்ம உண்பது மூலமாக இயற்கையாக எந்த விதமான நோய்களும் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு இது வழிவகுக்கும் பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இது கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் பார்த்துக்கங்க. இதை காய வச்சு, அதாவது நிழல் வாட்டத்தில் இந்த மலர்களை காய வச்சு, இந்த பாருங்கள், இந்த மாதிரி காய வச்சு மலர்களை நீங்கள் பொடி பண்ணிவிட்டு அதை வாரத்துக்கு ஒரு புறம் தலையில் நல்லா ஷாம்பு போட்டோ இல்லை சீயக்கை போட்டோ குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தலையில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதை அப்ளை பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சீயக்கை போட்டு கழுவிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னு சொன்னால் கண்ணில் உள்ள நரம்புகள் எல்லாமே புத்துணர்ச்சியாக இருக்கும். கண் பார்வை நல்லா இருக்கும். கண் நோய்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு தயாரிப்பில் இருக்கக்கூடிய பல அழகு சாதன பொருட்களில் இந்த செம்பருத்தி தான் பயன்படுத்தப்படுது பார்த்துக்காங்க. ஆனால் இதை நம்ம அதை மருத்துவ குணமாக மட்டும் பார்க்காம இன்னும் மற்றும் பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வீட்டில் ஒவ்வொருத்தரும் இதை நம்மளோட தோட்டத்தில் இருந்து இயற்கையாகவே எடுத்து நீங்கள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது பார்த்துக்காங்க. ஒரு நாளைக்கு இதில் ஒரு 7 மலர்கள் சாப்பிடலாம். அது மிகவும் அழகையும் ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். பர்வின் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.